அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களை என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுபாயனுடைய பரிபூர்ணமான ஆசி இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில அமையும்னு சொல்லிட்டு நான் பிரார்த்தனை பண்றேன். அதோடு கூடிய இந்த மாதமே ஒரு நரசிம்மருடைய மாதம் தான். நரசிம்மர் கண் திறந்து தம்மை காக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தருணமும் இந்த கார்த்திகை மாதம் தான். இந்த டிசம்பர் மாதத்துடைய பலாபலங்களை இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டே சொல்ல தொடங்குகின்றேன். அதே நேரம் மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதம் தனுசு ராசிக்கு எவ்வாறு இருக்கும்? இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்களுடைய இருப்பை வைத்தே நான் சொல்லி பிரசன்னம் பார்க்கின்றேன். அந்த வகையில் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனி இப்ப சகாய சனியாக மாறுகின்ற ஒரு அருமையான தருணம். எத்தனையோ வேதனைகளையும் இழப்புகளையும் சந்தித்து வந்த உங்க வாழ்க்கைகளுக்கு அந்த இழப்புகளை ஈடு செய்கின்ற விதமாக அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அருமையான தருணம். நல்ல வேலைங்க, ஆனா அதுல நிம்மதி இல்லை. நல்ல யோகம் இருந்தும் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை சந்தித்த உங்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்கும்னா ஒரு அருமையான சந்தர்ப்பம். அந்த அருமையான சந்தர்ப்பம் எது என்பதை இப்ப நம்ம சோழி போட்டு சொல்றேன். அதே நேரத்துல மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசில் இருக்கக்கூடிய மூலம், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய போராடம், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் 1ஆம் பாதம், எத்தனையோ யோக பலன் இருந்தும் கூட சில யோகங்கள் உங்களுக்கு பலட்டு போய்கிட்ட காரணம் சனி பகவானுடைய அந்த திசைன்னு சொல்லுவாங்க. சனி திசை நன்றாக இருந்தால் மட்டுமே அந்த பலனையும் அனுபவிக்க முடியும். அந்த வகையில பார்க்கும்போது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான காலம். ஏன்னா 4 கிரகங்கள், சூரியன், கடத்திரகாரகன் சுக்கிரன், புதன், செவ்வாய், இந்த 4 கிரகங்களுமே உங்களை நோக்கி நகர்ந்து வந்து விட்டன. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனி இப்ப சகாய சனியாக மாறிவிட்டது. அந்த சகாய சனியாக மாறிக்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு காலம். அதே நேரம் பாத்தீங்கன்னா சதுர் கிரக ராஜயோகம் என்று சொல்லுவார்கள். அந்த 4 கிரகங்களும் ஒரு அற்புதமான யோக பலனை தர போகின்றது. தடைபட்டு போன திருமணமாக இருந்தாலும் சரி, தடைபட்டு போன நல்ல தொழிலாக இருந்தாலும் சரி, தடைபட்டு போன எதுவாக இருந்தாலும் தடை நீங்கி பிரச்சனை இல்லாத நிம்மதி தருகின்ற ஒரு அற்புதமான யோக பலனை இந்த 4 கிரகங்களும் டிசம்பர் மாதம் தனுசு ராசிக்கு தருகின்றது. அதே நேரம் எத்தனை தடைகள் வந்தாலும் அதில் இருந்து விடுபடுவதற்கும் வாகனங்கள் வாங்குவதற்கும் வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்துல கணவன் மனைவி கருத்து வேறுபாடு அவ்வப்போது தலை தூக்கினாலும் கூட அந்த நிலை மாறும் செவ்வாயினால. கடத்திரகாரன் சுக்கிரன் ஆதரவாக உள்ளார். போதுமே குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பமும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறையுமே. குரு பகவானின் சுப பார்வை கிடைப்பது உங்கள் அதிர்ஷ்டமே. அதே நேரம் திருமண முயற்சிகள்ல கைகூடும். காலம் கடந்து திருமணத்துக்கு காத்திருப்பவர்களுக்கு கூட ஒரு நல்ல செய்தி வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். சொந்த வீடு அமைகின்ற யோகமும் இந்த காலகட்டத்துல சுக்கிரனமும் செவ்வாயும் அமைத்து தருவார். வருமானம் ஓரளவே எதிர்பார்க்கலாம். அதே நேரம் நல்ல மாற்றத்தையும் தரக்கூடிய ஒரு காலமும் இந்த டிசம்பர் மாதம் தான். சுக்கிரனின் அனுகூல நிலையினால சனி பகவானின் ஆதரவு இல்லாத போதும் சுக்கிரன் கை கொடுத்து உதவுகின்றார். கவலையே பட வேண்டாம். குறிப்பாக பாத்தீங்கன்னா குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே சுபபலம் பெற்றுள்ளதுனால மன மகிழ்ச்சியும் குடும்பத்துல ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். அதாவது தொழில் ரீதியாக சில நீண்ட தூரங்களுக்கு சென்று பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் திரும்பவும் தன்னுடைய பழைய இடத்துக்கு நிம்மதியாக வருகின்ற ஒரு அற்புதமான தருணம். அதாவது மதில்மேல் புனையாக இருந்த ஒரு வாழ்வுல ஒரு தெளிவான முடிவை எடுத்து நிம்மதியை தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம். பொன் வைக்கும் இடத்தை பூ வைப்பது போல ஒரு நல்ல நிகழ்வை தரக்கூடிய ஒரு காலமும் இந்த காலம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் அல்லவா, சதுர் கிரக ராஜயோகம் கிடைக்கிறது. அது வாழ்வில் இந்த மாதம் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய முழு பலனை அனுபவிப்பீர்கள். அதே நேரம் தெய்வ பலம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்பார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம், ஏன்னா இந்த டிசம்பர் மாதத்திலே கார்த்திகை மாதம் வருகிறது. கார்த்திகை மாதத்துல பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை தீபமும் வருகிறது. ஒரு முறை திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரை வழிபடுவதோடு அவருடைய அருளையும் பெறலாம். அவ்வாறு செல்ல முடிய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். வீட்டிலேயே ஒரு தீபம் ஏற்றி அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் மனதுக்குள் நினைத்தாலே போதும். அதே நேரம் பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் கண் திறப்பார். யாரு? நரசிம்மர். எந்த நரசிம்மர் என்று பார்த்தால் சோளிங்கர் யோக நரசிம்மர். ஒரு முறை ஒரு முறை கண்டிப்பாக இந்த காலகட்டம் இந்த டிசம்பர்ல ஒரு நாள்ல யோக நரசிம்மரை சென்று சோழிங்கரில் தரிசிப்பது சிறப்பு. எத்தனையோ பிரச்சனைகளையும் தடைகளையும் சந்தித்து வந்த உங்க வாழ்க்கையில தடையும் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வை அவர் தருவார். அதே நேரம் தாயார் சன்னிதானம் சென்று
தாமரை பூக்கள் நிறைய வாங்கி கொடுங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் தனுசுவை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசம சனி சகாய சனியாக மாறுவதனால சனி பகவானுடைய அருள் இருந்து விட்டால் இன்னும் அற்புதம் தான். இவன் கொடுப்பதை யார் தடுப்பார் என்பது போல ராகு தரக்கூடிய யோக பலனை முழுமையாக தருவதில் இவனுக்கு ஈடு இல்லை. அந்த வகையில நீங்க ஒரு முறை திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று ஒரு தேங்காயை வாங்கி இரண்டாக உடைத்து நீரை வெளியேற்றி அதுல நல்லெண்ணெய் ஏற்றி தீபம் ஏற்றி வழிபடுவீர்களால் அற்புதமான யோக பலன்களை சனி பகவான் தருவார். முயன்று பாருங்கள், சென்று நின்று பாருங்கள். அற்புதமான ஒரு நிலையை கடந்த கால கசப்புகளை மறுத்து வருங்காலத்துல பயமில்லாத நிம்மதியான ஒரு வாழ்வை மட்டுமல்ல தொழில மட்டுமல்ல வாழ்க்கையிலும் அமைக்க தருவார்.